ப்ரோ 10th +1 +2 பசங்களாம் எக்ஸாம் எழுதுறாங்க. அவங்கள மோட்டிவேஷனாக ஒரு ஸ்பீச் கொடுங்க ப்ரோ. கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். எல்லாம் எக்ஸாம் நல்லா எழுதுங்க, நல்லபடியாக எழுதுங்க, எல்லாம் பாஸ் ஆகிற அளவுக்கு எழுதுங்க எக்ஸாம்லாம். 10th பசங்களெல்லாம் சொல்கிறேன். ஏன்னா 10th தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு. 10th ஃபெயில் ஆட்டாலே வீட்டில் ஒரு மெக்கானிக் ஷாப்புக்கு இல்லைனா ஒரு டிப்ளமோ ஐடி அப்படி தான் சேர்த்து விடுவாங்க. ஏன்னா 10th மட்டும் எப்படின்னா பாஸ் ஆகிடுங்க. நம்ம படிக்கலன்னு வச்சிங்களேன் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்துட்டு இருக்கேன். இப்போலாம் நம்மளை படித்தாலே யாரும் மதிக்க மாட்டாங்க, படிக்கலாம் சுத்தமாக மதிக்க மாட்டாங்க. அசுரன் பட டைலாக் தான். காசு இருந்தால் பிடிங்கிப்பானுங்க, நிலம் இருந்தால் வாங்கிப்பானுங்க, படிப்பை மட்டும் நம்மளால வாங்கவே முடியாது யாராலையும். இப்போ பசங்களோட சேர்ந்து சுற்றினீங்கன்னு வச்சிங்களேன், உண்மையாக சொல்கிறேன் இப்போ ஜாலியாக தான் இருக்கும். நீங்கள் தனிப்பட்ட முறையில் வாழ்க்கையை வாழ்வீங்க தெரியுமா? எப்போனா நீங்கள் கல்யாணம் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு ஃபேமிலி வரும் பார்த்தீங்களா, அப்போ செம்ம கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நான்லாம் ரொம்ப அனுபவப்பட்டேன். தனித்தனியாக ஒரு பிரச்சனை தனித்தனியாக பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம ஒரு வேலை இல்லைன்னு வச்சிங்களேன், ஒரு நாய் கூட நம்மளுக்கு மதிக்காது. அது ஒரே ஒரு காரணம், நம்ம நல்லா படிக்கணும். நீங்கள் நல்லா படித்து நல்லா எக்ஸாம் எழுதுங்க. இத்தனை நாள் எப்படி இருந்தீங்கன்னு தெரில, ஆனால் வர போகிற எக்ஸாமில் நல்லா உட்காந்து படித்து நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. எல்லாருக்கும் ரொம்ப ஆல் தி பெஸ்ட். +2 பசங்களுக்கும் சொல்கிறேன், +1 பசங்களுக்கும் சொல்கிறேன், 10th பசங்களுக்கும் சொல்கிறேன். நல்லா படிங்க. நம்ம படிக்கலைன்னா நம்ம இந்த சமுதாயம் நம்மளை மதிக்கவே மதிக்காது. நம்ம ஒரு குப்பை மாரி தூக்கி போடுவாங்க. நீங்கள் இப்போ கஷ்டப்பட்டீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், ஃபியூச்சரில் பயங்கரமாக நல்லா இருப்பீங்க. ஒரு படிப்பு ஏறல அப்படி இப்படி சொல்லி விட்டுட்டீங்கன்னா ஃபியூச்சரில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நீங்கள் நல்லபடியாக படித்து ஃபியூச்சரில் ஒரு ஆளாகணும், நம்மளையும் சமுதாயம் மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. எல்லாம் படித்து நல்லபடியாக பாஸ் ஆகுங்க. உங்களுக்கோசம் நான் கண்டிப்பாக ப்ரே பண்ணிடுறேன். எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். நீங்கள் 10th 11th எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வெளியே பார்ப்போம். பை.